ஆமாஸ் தமிழ். ரீசெண்ட் டேஸில் நம்ம 2 வீடியோஸ் போட்டோம். ஒன்று ராயன் படத்தில் வர உசுரே நீ தானே அப்படிங்கிற சாங் நம்ம போட்டோம். அதில் என்ன சொல்ல வந்துச்சு, தம்பி அண்ணன் குத்துனா, அண்ணனை தம்பி குத்துனா, 2 பேரும் குத்துக்கிட்டாங்க, கடைசியில் தங்கச்சி போட்டு தட்டா அப்படிங்கிற கதையை இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரோலும் இதில் இருந்துச்சு. அதை நம்ம ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணோம். அடுத்து த கராட்டே கிட் 2010 வந்த த கராட்டே கிட், அந்த மூவியை நம்ம என்ன மூவிஸ் பேசலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்க அதே நேரத்தில் இன்றைக்கி நான் வேறு மூவிஸ் பேசலான்னு இருந்துச்சு. ப்ரூஸ்லியோட ஒரு மூவி பேசலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். சரி, நம்ம இந்த மூவியை பற்றி பேசலாம். இதை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாலும் நான் இந்த படத்தோட கதையை இப்போ சொல்ல போகிறதில்ல. எனக்கு இந்த படம் என்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம பேச போகிறோம். வாங்க வளவலன்னு பேசாமல், இது உங்கள் சினிமா யூனிவர்ஸ். நான் உங்கள் ஆமாஸ் தமிழன். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் த தங்கலான். தங்கலான் படத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் பாரஞ்சித்தோடு இன்ன வரைக்கும் அவர் நில அரசியல், அப்புறம் தனிப்பட்டவங்களுக்கான ஒரு விதமான ஒரு போராட்டம், உரிமை, குரல், ஒரு போராளி மாதிரியான படங்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த நிறைய படங்கள். ஆனால் ஒரு அட்வென்ச்சர் ஃபீல்டில் லைட்டாக ஒரு ஹாரர் ஃபார்மேட்டில் கொண்டு பண்ண படம் இந்த பாரஞ்சித்தோட கைவனத்தில். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்மேட்டாக அமைஞ்சிருச்சு. எனக்கு இதில் பிடிச்சது ஒரு அந்த காலத்தை அப்படியே கொஞ்சம் அந்த காலத்தை அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது. அந்த காலம்னு சொன்னால் இப்போ கரெக்டாக சொன்னால் உங்கள் தாத்தா பாட்டி, என் தாத்தா பாட்டி வாழ்ந்த காலகட்டம். இல்லை மக்கா இங்கே வாவே, ஒன்று 5 கூப்பிடுறாவே, இலை வேற முத்தையா இங்கே வாடா அப்படின்னு அந்த கிராமத்து ஸ்லாங்கோட இந்த படம் அப்படி அமைஞ்சிருந்துச்சு. இதே நேரத்தில் இதில் ஒன்லைன் நம்ம சொல்லப்போனால் ஒரு இடத்துலையும் மிராஸ்தார் ஜமீன்தார் சொத்து உரிமை சட்டம் அப்படின்னு அதெல்லாம் வந்துச்சு. அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, சொத்து உரிமை சட்டம் ஒரு நிலத்தில் ஒரு வருஷங்களுக்கு கணக்கு, ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு சும்மா ஒரு கூலியாக மட்டும் அந்த நிலத்தில் வேலை வாங்கி அவங்களுக்கு குறைச்சி சம்பளத்துக்கு அடிமைத்தனம் படுத்தினவங்களுக்கு அவங்க வேலை பார்த்த அந்த நிலம் அவங்களுக்கு தரப்பட்டது அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு, சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுருந்தா அவங்களுக்கு கரெக்டாக புரியும். நம்ம தாத்தாவுக்கு தாத்தா பாட்டியெல்லாம் இருந்த காலகட்டம். அப்போது ஒரு நிலத்துக்கு வேலை பார்க்குறவங்கள அடிமையாக வச்சு குறைச்ச சம்பளத்தில் வேலை வாங்குகிற ஒரு ஜமீன்தார் இருந்தான். அவன்கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் முடிவு பண்ண நம்ம ஹீரோ பக்கத்திலே கோலார்னு ஒரு இடத்துல, மெயின் வந்து அப்போல காலகட்டத்தில் கேஜிஎஃப்பில் காட்டின கோளாறு மாதிரி இது இருக்காது. சுற்றியும் தண்ணி, நடுவில் பாறை அப்படிங்கிறத ஒரு லைட்டு போட்ட மாதிரி வெட்டம் வெளிச்சமாக அப்படியே ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கோளாறில் தங்கம் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணணும், அதுக்கு ஆள் வேணும். அதுக்கு உலகத்திலேயே இங்கே உள்ள அந்த வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் வர முடியும். அப்படி வேறு யாரும் வரமாட்டானுங்க. போனால் இங்கே அதிக செலவாகும், உயிருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ஹீரோ போகிறான். எப்படி அந்த தங்கத்தை எடுத்தான், அந்த தங்கம் எடுக்கிறதுல என்னென்ன ப்ராசஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதை ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. என்னடா ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 2 படம் வந்துச்சு. ஒன்று 1001 ஃபீலும் கொஞ்சம் கொடுத்துச்சு. அடுத்து டேரக்டர் பாலா எடுத்த பரதேசி, அந்த படத்தோட ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அப்படி இப்படின்னு பார்த்துருந்தாலும் இந்த புதையில எடுக்கிற ஒரு ப்ராசஸ்ஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் நார்மலாக படம் பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டு என் பர்சனல் லைஃப்பில் ஒன்று இருக்குது. விஷயம் என்னென்னா, இதே மாதிரியான ஒரு ஓன் ஸ்டோரி, ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் ஸ்டோரி என்னோடய அவுட்டர் ரேஞ்சு, புதுக்கோட்டை அவுட்டர் ரேஞ்சில் உள்ள ஒரு மித்தாலஜி மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. அதில் நான் ஒரு இதே மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி வச்சு ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன். அதோட கொஞ்சம் ஒரு மெர்ஜ் ஆணுச்சு. அந்த புதையில எடுக்கிறது யாருனாலையும் முடியாது. அப்படி அந்த புதையில நீங்கள் எடுக்கணும்னா அந்த நிலத்தோட தலைவி ஆதிராவோட குருதியை மண்ணில் பட்டு உங்களுக்கு பொன் கிடைக்கும் அப்படின்னு தான் அதில் எழுதப்பட்டுச்சு. அங்கே உள்ளதில் ஒரு மன்னர்கள் மாதிரி காட்டுறாங்க. இப்போது நம்ம சியான் விக்ரமோட தங்கலானோட தாத்தாவோட தாத்தா தங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காரு.
தண்ணியில் போட்டு அரிச்சு துளி துளியாக எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுவாங்கள்ல, அது மாதிரி எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த வழியாக வந்தவன் எனக்கு தங்கம் வேணும் எடுக்கணும் அப்படின்னா, நீ எடுத்துப்பாரு அப்படின்னா அவனால் எடுக்க முடியல. ஆனால் தூரத்தில் இவ்வளோ தண்டி ஒரு நம்ம பாறை பார்த்தா உட்கார்றதுக்கோ இல்லை எங்கேயாச்சும் கிராம சைடு பார்த்தா ஒரு பெரிய பாறையாக ஒரு மினியஸ்ட்டு பாறையாக நினச்சிக்கோங்க. அந்த பாறை முழுக்க தங்கமாக இருக்கும். அந்த தங்கத்தை எடுக்கிற ப்ராசஸில் நம்ம தங்கலானோட தாத்தா இறந்துருவார். ஆனால் அந்த தங்கத்தை எடுத்து கொடுத்துட்டு ஒரு சென்ட்டு உங்களுக்கு ஒரு மான்னா நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க, ஒரு கொஞ்சோண்டு நிலம் அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அந்த நிலத்தை அதுக்கு பதிலாக நிலம் கேட்பார். அந்த நிலத்தை ஜமீன்தார் புடுங்கியிருக்குவான். அதை மீட்கிறதுக்கான ஒரு போராட்டமாக இருக்கும். இதுதான் இதில் அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த ஆதிரா அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மித்தாலஜிக்கலாக ஒரு இது ஆதிராவின் மந்திரம், அந்த கட்டுக்கள் யார் இந்த மந்திரக்காரி அப்படிங்கிற ஃபோன்லாம் கொஞ்சம் மேஜிக்கல் மூவி மாதிரி போகும். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, இந்த படம் உங்களுக்கு நார்மலாக பார்த்தா கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இப்போ நல்லா போயிட்டே இருப்பானுங்க. இண்டஸ்ட்ரியல் ஹாலிவுட் படம் மாதிரி ப்ரெசண்ட் ஒன்று காட்டுவானுங்க, பாஸ்ட் ஒன்று காட்டுவானுங்களா, வர்றது பெய்யா மனுஷனானு தெரியாது, எதுக்கு அடிச்சுக்கிறானுங்கன்னு தெரியாது, ஏன் இருக்காது, சவுண்டு ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் ஒஸ்ட்டான ட்ரோல்ஸு. ஆனால் கதை நகர 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 நீங்கள் படம் பார்க்குறீங்களா இல்லை டாக்குமெண்ட்ரி பார்க்குறீங்களா ரியாலிட்டியோட அப்படி எனக்கு கனெக்ட் ஆனிச்சு. அதான் நான் சொல்லுவேன். என்னதான் இதில் ட்ரோல் இருந்துச்சு, என்னடா அதில் ஒன்றும் புரியல, கத்திரி கிடக்கிறாரு, இது ஏன் இந்த மனுஷன் இவ்வளோ கத்திட்டு இருக்காரு, ஏன்டா தங்கத்தை எடுத்து தொலைங்கடா அப்படிங்கிற அளவுக்கு இதில் இருந்தாலும் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது இன்ன வரைக்கும் நிறைய படம் பார்த்துருந்தா டாக்குமெண்ட்ரி ஃபீலு அண்ட் ரியாலிட்டியோட கனெக்ட் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் ஆனிச்சு. அதில் இருக்க ஆர்டிஸ்ட்டை அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட்டு பண்ணி இருந்துச்சு. அப்படியே ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது பாரஞ்சித்தோட வழக்கமான அந்த அவரோட பேசுகிற அந்த அரசியல், உடை அரசியல், நிலம், அதை பற்றியும் கொஞ்சம் பேசியிருப்பார். அதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக போக வேண்டாம். அப்படியே அந்த கதை நகர்ந்து அப்படியே போயிட்டுருக்கும். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பானுங்க. இந்த ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம தங்கலான் அப்படிங்கிறவர் அந்த தங்கத்தை எடுக்க போயிருப்பார். ஆனால் அவர் தான் அந்த தங்கத்தோட பாதுகாவலர். இந்த கதையோட ஃபார்மேட் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு தங்கம் இருக்குன்னா அதை சுற்றி பாதுகாக்கிறதுக்கு நாகங்களும் கொடூர மிருகங்களும் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதை சுற்றியே ஒரு பழங்குடியினர் இருப்பாங்க. அது அந்த தங்கத்தை பாதுகாப்பாங்க. ஆனால் அதை அவங்களையும் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. விஷயம் என்னென்னா, பெரிய கையளவுக்கு தங்கம் இருக்குது, விற்றாதான் காசு. தங்கத்து அதை மேலே உட்காந்து படுத்தோங்கனாலும் அவங்கள பொறுத்தவரை அது சாதாரண கல் தான். ஆனால் அதை எடுக்க போன எவனாக இருந்தாலும் மறுகையா சாலான்னு போட்டு தள்ளிடுவாங்க. இப்படி தான் இதோட ஃபார்மேட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசி சீனில் ரொம்ப இந்த கடைசியில் ஒரு வழியாக அந்த தங்கத்தை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியும் காட்டியிருந்தாலும் கடைசியில் வேற யாரோ ஒருத்தவங்க போட்டு கொடுக்குற மாதிரி இந்த கதையை முடிச்சிருவாங்க. இதில் நான் கதைகள் முழுசாக சொல்லவே இல்லை, சொல்லாமல் தான் இதை நான் முடிச்சிருக்கேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாமா, இந்த படத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, நார்மலான மைண்ட் செட்டுக்கு புரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாரஞ்சித்தோட படத்தில் இன்ன வரைக்கும் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தங்கலான் மூவியை பார்க்கலாம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வைக்காமல் நார்மலாக பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் ஃபைட் சீக்வன்ஸு பெருசாக இருக்காது. பெரிய ரீச்சபிள் மினிக்கி அந்த சாங் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கிராஃபிக்ஸு மினிமிஸ்டாக இருக்கும். ஏன்னா அதில் பெரிய அனிமல்ஸ் எல்லாம் வராது, கொஞ்சம் பாம்பு வரும். ஆனால் சீனுக்கு அந்த ட்ரெய்லரை பார்ப்பீங்க, அதை அந்த தாத்தா கேரக்டர் பிடிச்சி பாம்பை அப்படி முறுக்கி இப்படி தூக்கி போடுவார். அந்த சீன் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் இந்த படம் எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நாங்கள் மித்தாலஜிக்கல் ரிலீஜியடாக அதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குறேன். அது என்னோட மைண்ட் செட். ஆனாலும் இந்த படத்துக்கு நான் கொடுக்குறது 10க்கு 9 கொடுப்பேன். ஏன் 10க்கு 9 கொடுக்கேன் அப்படின்னா, பாரஞ்சித்து இன்ன வரைக்கும் வேறு நிறைய படங்கள், மெட்ராஸு, கபாலி அப்படின்னு நிறைய படங்கள் எடுத்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கிறத பேசினாலும் இதில் இவர் பேசுனது வழக்கம் போல் நடக்கிற அந்த காலத்தில் நடந்த அந்த மிராஸ்தார்கள், சொத்துரிமை மற்றும் உடை அப்படிங்கிறத பற்றி நல்லா பேசியிருந்தார். அது ஒரு வழக்கமான சாங்கு. ஆனால் இன்ன வரைக்கும் போகாத நீச்சில் போய் சொன்னார். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்ன வரைக்கும் போகாத ஒரு விஷயத்தில் போய் அட்வென்ச்சர் மூவி, ட்ரெஷர் ஹண்டிங் மூவி மாதிரியே கொண்டுட்டு போய் அதுக்கப்புறம் அதில் சொன்னது கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு.
மியூசிக்ஸு இதில் பெருசாக இல்லை. அந்த மினிக்கி மினிக்கி சாங்ஸு ஒரு சில சாங்ஸ் மட்டும்தான் பெட்டரான மியூசிக்ஸு அப்படிங்கிற மாதிரி இல்லை. நார்மலான கேரக்டராக இருக்கும். ஆனால் நான் இதில் சொல்லுவேன், அது சியான் விக்ரமா இல்லை வேற யாருமாடா அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேரக்டரே விக்ரம் இருந்ததையே மறைய வச்சிரும். எப்படி சொல்கிறேன்னா, அதில் விக்ரம் தெரிய மாட்டார், அந்த கேரக்டரை அப்படியே நின்று பேசும். அதில் ஒரு சீன் வருங்க, ஒரு கத்தி இப்படி வச்சுக்கிட்டு ஒரு எருமை தலையை இப்படி சட்டக்குன்னு விட்டுவாருங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி புல்லரிப்பாக அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த கான்செப்ட் அப்படி அந்த ரத்தம் தெறிக்கிறது அப்படிங்கிறதுனா, அந்த ஆதிரா அந்த பொண்ணு ரத்தம் தெளிக்கிறது அப்படி மேலே வந்து இருக்கிறது அப்படி இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த கிராம சைடில் இந்த பொசிஷனஸ், இவங்க மேலே சாமி ஏறுது, இவங்க சாமி ஆடுறாங்க அப்படிங்கிற அந்த பொசிஷன்ஸ்லாம் அழகாக அங்கேயும் அப்படியே அழகாக மெர்ச்சாக இருந்துச்சு. வருங்காலத்தை பார்க்குறது ஒன்று. ஒரு சில பேருக்கு இந்த கிராம சைடில் இவங்க மேலே சாமி ஆடுது, சாமியார் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதை எப்படியே ஒரு ஆர்ட்டாக மெர்ச் பண்ணி அந்த இடம்லாம் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த வருஷத்தில் 10க்கு 9 கொடுக்கலாம். சிலது இது பாட்டு இன்னும் கதையோட கொஞ்சம் டெப்த்து, கொஞ்சம் ட்ராவலிங் இன்னும் நல்லா இருந்தால் ஓகே. அதில் பெருசாக வெறும் கல்லும் பாறையும் மட்டும்தான் இருந்துச்சு. வேறு ஏதாச்சும் ஒரு குறிப்புகள், கொஞ்சம் கல்ச்சர் ஓரியன்ட்டாக, வேறு ஏதாச்சும் சிம்பிள்ஸு ப்ராடக்ட்ஸ் மாதிரி வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சாங்ஸ் இன்னும் பெட்டராக வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபைட் சீக்வன்ஸு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கண்டினியூஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கணும். இதெல்லாம் நல்லா தான் இருக்குங்க. ஏன்னா இன்னும் அடிச்சுக்கிறது, கடைசியில் வில்லனை போட்டு கத்தியால் குத்துறதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபைட்ஸு இடையில உங்களுக்கு நல்லா பார்த்துட்டு இருக்கும்போது குழப்பம், லைட் மாறிக்கிட்டு இருக்கும், திடீர்னு பகலாகும், திடீர்னு இருட்டாகும், இருட்டில் பகலாகும், திடீர்னு நான் கொல்லப்பட்டேன்னு யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இலூஷனேஷன் 3 படத்தின மாதிரி பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க பேசிக்கிட்டு ஆதிரா பேசிக்கிட்டே இருக்க மாதிரியே ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும். அது கொஞ்சம் குழப்பம். ஆனால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துக்காக 10க்கு 9 கொடுக்குறேன். அது பர்சனலாக கனெக்ட் ஆனதுனால 10க்கு 9 கொடுக்குறேன். நார்மலில் என்ன ரேட்டிங் கொடுப்பேன் அப்படிங்கிற நீங்களே முடிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தட்டி விடுங்க. சினிமா விஷயத்தில் மறக்காமல் பார்க்க அவங்களையும்